வெல்கம் டு ஷைசி மேக்ஸ் யூடியூப் சேனல். ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின் பார்க்கலாம். இதில் வந்து 210 மென்னுன்னு சொல்கிறாங்க. 210 ஆட்கள் வேலை செய்கிறாங்க. ஒர்க்கிங் 12 hours a day, ஒரு நாளில் 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. கேன் ஃபினிஷ் அ ஜாப் இன் 18 days, 18 நாளில் வேலை செஞ்சு முடிக்கிறாங்க. ஹவு மெனி மென் ஆர் ரெக்வயர்ட் டு ஃபினிஷ் த ஜாப் இன் 20 days, 20 நாளில் 14 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா, ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை செஞ்சால் எவ்வளோ பேர் வேணும்னு கேட்குறாங்க. இதில் நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது டாபிக் என்னெல்லாம். ஒன்று மென் கொடுத்துருக்காங்க, அடுத்தது டைமு 12 hours கொடுத்துருக்குறாங்க, அடுத்தது 18 days, நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 18 கொடுத்துருக்குறாங்க. இதில் கேட்டது என்னன்னு பாருங்கள். ஹவு மெனி மென் தான் கேட்டிருக்காங்க, ஆட்கள் தான் கேட்டிருக்கிறாங்க. அந்த ஆட்களை கடைசியில் கொண்டு வந்துடுங்க. 3 தலைப்பை எழுதுகிறோம். ஆட்கள் கடைசியில் வச்சுக்கோங்க, மிச்ச ரெண்டையும் முன்னால் வச்சுக்கோங்க. டைம் இன் ஹார்ஸ், நேரம் மணி நேரம் அப்படின்னு போட்டுருங்க. நம்பர் ஆஃப் டேஸ் நாட்கள், நம்பர் ஆஃப் மென் ஆட்கள்னு போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 210 பேர், 12 hours, ஓகேவா. அடுத்தது 18 நாட்கள்ங்க, நாட்கள் கீழே. இப்போ இப்படி கோடு போட்டு வச்சுக்கோங்க, இதுதான் நேரம் இருக்குது. அடுத்தது மென் கேட்டிருக்கிறாங்க, அதனால் எக்ஸ் போட்டுக்கோங்க. 14 மணி நேரம் 20 நாள். இப்படி வரும்போது என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஆள் வந்து நேரம் ஒரு நாளைக்கு நிறைய நேரம் வேலை செஞ்சாங்கன்னா, அதாவது டைமு ஜாஸ்தியாச்சுன்னா, ஜாஸ்தியாகிட்டே போக போக நம்ம ஆட்களை கம்மி பண்ணிக்கலாம் இல்லையா. ஒரேத்தரே நிறைய நேரம் வேலை செய்கிறாங்கன்னா ஆட்கள் கம்மி பண்ணிக்கலாம். அப்போ டவுன் ஆகிடுச்சு. அப்போ எக்ஸு சமம் போடும்போது இது ரெண்டு என்னன்னா, ஒன்று மேலே ஒன்று கீழே போனால் தலைகீழாக வருது. இது நேர்மாறல் கிடையாது, எதிர்மாறல், இன்வர்ஸ் வேரியேஷன். இன்வர்ஸ் வேரியேஷன்னா இது தலைகீழாக போடாதீங்க, அப்படியே போடுங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு போட்டு இந்த 12/14 அப்படியே வச்சுக்கோங்க. சரி, அடுத்த 2 டாபிக் இப்போ பார்க்கலாம். டேஸும் மென்னும். கண்டிப்பாக மென் அண்ட் டேஸ் எப்போவுமே இன்வர்ஸ் வேரியேஷன், அதாவது எதிர்மாறலாக தான் வரும். ஆட்கள் நாட்கள் வந்தாலே எதிர்மாறல். டேஸ் நிறைய நாள் வேலை செஞ்சாங்கன்னா ஆட்களை கம்மி பண்ணிடலாம் இல்லையா ஒரே வேலை செய்கிறதுக்கு. அப்போ அதுவும் அதே மாதிரி தலைகீழாக வரும்போது இதை வந்து நேராக போடுங்க. இன்ட்டு அடுத்தது 18 இந்த 18/20 அப்படியே போட்டுக்கோங்க. பெருக்கல் இதை போடுங்க. இனி எல்லாம் கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். 162 பேர் வந்துருச்சு. ஓகே, நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி சம் வந்தாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்க வேண்டாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.